சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முன்தினம் இரவு தொடர்ந்து கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு நீர்நிலைகளில் நிரம்பி பெரும்பாலான தரைப்பாலங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. அதே போல பெரும்பாலான தரைப்பாலங்களின் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பி திருவேங்கடபுரம் மற்றும் கோட்டைப்பட்டி செல்லக்கூடிய சாலையில் தரைப்பாலம் ஒன்று இருக்கிறது. இந்த தரைப்பாலத்தில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக போக்குவரத்து என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது தெரியாமல் சாலையில் தண்ணீர் அந்த பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த தரைப்பாலத்தின் வழியாக கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய மினி லாரி ஒன்று அந்த தரைப்பாலத்தின் வழியாக கடந்து சென்றிருக்கிறது. அப்போது அந்த வெள்ளத்தினுடைய அந்த வெள்ளம் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தை அறிந்த அருகில் இருக்கக்கூடிய பி திருவேங்கடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி பொன்னிச்சாமி தலைமையிலான அந்த இளைஞர்கள் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதே கிராமத்தில் உள்ள பொக்லைன் இயந்திரத்தினுடைய உதவியோடு சுமார் 4 மணி நேரம் போராடி அந்த மினி லாரியை மீட்டிருக்கிறார்கள். மினி லாரி கவிழ்ந்த உடனே மினி லாரியில் இருந்த அந்த ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் உடனடியாக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த லாரி கவிழ்ந்து சுமார் 4 மணி நேரம் போராடிதான் அந்த லாரி என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தின் அதிக அளவிலான அந்த வெள்ளப்போக்கு காரணமாகத்தான் லாரி அந்த மெதுமெதுவாக சென்று கொண்டிருந்த போதே திடீரென அந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து அந்த கிராம மக்களுடைய உதவியோடு தான் லாரி மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் அந்த தரைப்பாலத்தின் வழியாக போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டாலும் கூட போதுமான அறிவிப்பு பலகை எதுவும் வைக்காததன் காரணமாகவே இது போன்ற லாரி, அதாவது வெளியூர் வாகனங்கள் தெரியாமல் உள்ளே சென்று இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே காவல்துறையினர் தற்பொழுது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த பாலத்தினுடைய இரு பகுதிகளிலும் தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த லாரி, அதாவது தரைப்பாலத்தில் லாரி கவிழ்ந்த விபத்து என்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுடைய முயற்சியின் காரணமாகவே இந்த லாரி முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறது. சிறிது நேரம் தாமதித்திருந்தாலும் கூட இந்த லாரி வெள்ளத்தில் அந்த தரைப்பாலத்தின் வழியாக வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறோம். கிராம மக்கள் உடனடியாக அதை கண்டு அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டதன் காரணமாகவே லாரி மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஓட்டுநரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். உதவியாளருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கும் முதலுதவி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு தற்பொழுது அந்த லாரி முழுமையாக மீட்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.